இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 27ஆம் தேதி எகிப்து நாட்டினுடைய புனித யோவான் என்பவருடைய நினைவு நாளைத்தான் நம்ம கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதரானவர் திருச்சபையினுடைய வரலாற்றுல 4வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதர். பாலைவனத்துல இருந்த ஒரு துறவி இடத்துல 16 ஆண்டுகள் பயிற்சி பெற்று அதற்கு பிறகு கடும் தவம், கடும் ஜெப முயற்சிகள் மற்றும் கடும் ஒருத்தல் முயற்சிகளுக்கு பிறகு தனியாக ஒரு துறவு மடத்தை இவர் ஏற்படுத்தி அந்த துறவு மடத்துல இவர் தியானம் செய்தார். ஆழ்நிலை தியானங்களில் ஈடுபட்டார். ஒருத்தல் முயற்சிகளால் இறைவனை அன்பு செய்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, பலர் இவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ விரும்பினாலும் வருபவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் பரிந்துரை ஜெபத்தை மட்டும் செய்து அனுப்பினார் என்றும், வாழ்நாள் முழுவதும் கடும் தவத்தோடும் ஒடுக்கத்தோடும் வாழ்ந்த இவர் கடைசியில தன்னுடைய இறப்பை கூட முன்னறிவித்தார். ஜெபித்து கொண்டே இறைவனடி சேர்ந்தார். வாழும் பொழுது பல அற்புதங்களை செய்தார் என்று இந்த எகிப்து தேசத்தினுடைய புனித யோவான் அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதரை போல வாழ்க்கையில ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்ள இன்றைக்கு இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேச்சு இழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டுகிறார். இதை கண்ட பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசு பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே அவர் இந்த வல்ல செயலை செய்தார் என்று அவர் மீது ஒரு குற்றப்பழியை சுமத்துகிறார்கள். அன்புமிக்கவர்களே, அதற்குத்தான் பேய்களின் தலைவனை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களிடையே இருக்கிற போதகர்கள் அல்லது சமய தலைவர்கள் யாருடைய உதவியை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார்கள் என்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியையும், அதே நேரத்துல நான் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் எப்படி ஒரு அரசு இரண்டாக பிளவுபட்டிருக்க முடியும் அப்படி என்று சொல்லி, நான் கடவுளுடைய ஆற்றலால் தான் இந்த வல்ல செயல்களை செய்கிறேன், இதை பார்த்தாவது இறை ஆட்சி உங்களிடத்துல வந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொள்ள மாட்டீர்களா அப்படி என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆன்மீக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விளக்கும் விதமாகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வலியவர் ஆயுதம் தாங்கி தமது அரண்மனையை காக்கிற பொழுது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமை உடையவர் ஒருவர் அவரை வென்றார் என்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருட்களையும் பங்கிடுவர் அப்படி என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். இந்த செய்தியினுடைய விளக்கம் என்னவென்றால், நம்முடைய இந்த ஆன்மீக வாழ்க்கையில தீமைக்கும் நன்மைக்குமான ஒரு போராட்டம் ஒவ்வொரு நாளும் நமக்கு நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுவும் இந்த குறிப்பாக தவ காலத்துல தீமையை நாம் நாடி செல்வதா அல்லது இறைவனுக்கான நன்மையை நாடி செல்வதா, தீயோனின் வழியை பின்பற்றுவதா இறைவனுடைய வழியை பின்பற்றுவதா அப்படி என்கிற இந்த ஆன்மீக போராட்டத்தின் ஒரு காரணமாகத்தான் பல நேரங்களில் ஆண்டவருக்கான வழியை விட்டுவிட்டு தீயோனுக்கான வழியை தேடிக்கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் தீயோனுடைய வழியில இறப்பை நோக்கி, ஆசீர்வாதத்தை மறுத்து சாபத்தை நோக்கி, இருளை நோக்கி, சாவை நோக்கி நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதை விளக்கும் விதமாக உங்களுக்கு நான் ஒரு சின்ன கதையை சொல்ல விரும்புகிறேன். ஆற்றம் கரையோரமாக ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார். அந்த இடத்துல வந்த ஒரு இளைஞன் அவரிடத்துல, ஐயா, இந்த உலகத்துல ஏன் இவ்வளவு தீமைகள் மலிந்து கிடக்கிறது, ஏன் இவ்வளவு கொடூரங்கள்லாம் அந்த உலகத்துல நடக்கிறது அப்படி என்று கேட்டானாம். அதற்கு அந்த பெரியவர், சரிவா உனக்கு நான் ஒரு கதையை சொல்லுகிறேன் அப்படி என்று சொல்லி, ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளும் 2 விலங்குகளுக்கு இடையே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கொடிய ஓநாய் மற்றும் ஒரு அழகான செம்மறி ஆடு. இந்த 2 விலங்குகளும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்றன. இவைகள் 2மே ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றன அப்படி என்று சொல்லி, இந்த ஓநாய் என்பது தீய எண்ணங்கள், தீய நாட்டங்கள், வன்முறை, கோபம், தற்பெருமை அப்படி என்கிற அந்த குணங்களை உள்ளடக்கிய ஒரு விலங்காக இருக்கிறது. நன்மையின் உருவமாக செம்மறி ஆடு இருக்கிறது. அன்பு, மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், கருணையோடு நடந்து கொள்ளுதல், எல்லோரையும் மன்னித்து வாழ்தல் என்கிற இந்த குணநலனோடு இந்த செம்மறி ஆடு இருக்கிறது. இவை 2ம் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றன ஒரு மனிதனிடத்தில் என்று அவர் சொன்ன நேரத்துல அந்த சிறுவன் வெள்ளந்தியாக கேட்டானா, கடைசியில இந்த 2 பேருக்குமான சண்டையில யார் வெற்றி பெறுவது அப்படி என்று கேட்டானா. அதற்கு அந்த பெரியவர் சொன்னாராம், நாம் எந்த விலங்குக்கு அதிக உணவை கொடுக்கிறோமோ அந்த விலங்கு தான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறும்.
தீய ஓநாய்க்கான வஞ்சகம், தீச்சோல், பொய், பொறாமை மற்றும் களவு இப்படிப்பட்ட தீய குணங்களை நம்முடைய வாழ்க்கையில வளர்த்து கொண்டோம் என்றால் நம்மிடம் இருக்கிற ஓநாய்க்கு உணவளிக்கிறோம். அதற்கு மாறாக நம்மிடம் இருக்கிற செம்மறி ஆடு வெற்றி பெற வேண்டும் என்றால் அன்பு, மன்னிப்பு, இரக்கம், கருணை, விட்டு கொடுத்தல் இவற்றை நம்முடைய வாழ்க்கையில வாழ்வாக்கி கொண்டு வாழ்கிற நேரத்துல நம்மிடம் இருக்கிற ஓநாய் வளரும், ஓநாய் வெற்றி பெறும் அப்படி என்று சொன்னாராம். அன்பு மிக்கவர்களே, தவக்காலத்தினுடைய 3வது வாரத்துல நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். நம்மிடம் தீயோனின் அடையாளமாக இருக்கிற ஓநாய் வளர்கிறதா அல்லது இயேசுவின் அடையாளமாக இருக்கிற செம்மறி ஆடு வளர்கிறதா என்கிற அடிப்படையான ஒரு கேள்வியோடு இறைவனுக்காய் நன்மையையும் உண்மையானதையும் மேன்மையானதையும் ஒழுக்கமானதையும் புனிதமானதையும் தேர்ந்தெடுத்து இறைவன் திருமுன்னிலையில புனிதர்களாய் வாழ முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.